என்பிபி அரசாங்கம் என்ன நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்குது? மக்கள் மடையர்கள் ஆவினார்கள் என்பதை மட்டும்தான் சொல்லலாம். இப்போ இதெல்லாம் சொல்றது வந்து மக்களா இல்லை எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க? இல்லை, எதிர்கட்சிக்கு தேவையில்லை. சரியான ப்ராப்ளம்ஸ் ஆட்களுக்கு சொல்லிக்கொள்ள இல்லாத லெவலில் ப்ராப்ளம்ஸ். ஆனால் 2022 அதை விட ப்ராப்ளம். சுரேஷ் சலே உங்களுக்கு 500 மில்லியனா சம்திங் கொடுக்கறது, நாட்டை விட்டு போங்க அப்படின்னு சுரேஷ் சலே சொல்லியிருக்காரு. காசும் தாரம், உங்களுக்கு நாங்கள் வீசாவும் தாரம், உங்களை எந்த ஊரில் உங்களுக்கு போய் செட்டில் ஆகணும், அந்த செட்டில்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை நாங்கள் தாரோம். நாட்டை விட்டு போங்க, நான் இந்த அமௌண்ட்டை தாரேன்னு சொல்றது காரணம் என்ன? இல்லை, அது நீங்க சொன்ன அந்த சுரேஷ் சலே இன்னைக்கு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வராரு. கொண்டு போய்த்து உடுப்பெல்லாம் கலட்டி போட்டு அடிச்சேன்னு சொல்லி நியூஸ் அது சொல்லப்படுது. அப்படியெல்லாம் நடக்கிறேன்னு சொன்னால் ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். இல்லை அப்படின்னா விசாரணை நடக்கூடாதுன்னு சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் ஜாக்க தேவையில்லை. பிகாஸ் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு தான் இந்த ஈஸ்டர் அட்டாக் நடத்தப்பட்டுச்சுன்னு 2019 பேசப்படுற விஷயம் ஒன்று தான். உண்மைதான். அது யார் இந்த சாரான் எங்களுக்கு முதல் தெரியுமா இவனை? ஆனால் அவரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று எங்களுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் முன்னாள் மேல் மாகாண ஆளுநரும் தேசிய ஐக்கிய முன்னணி கட்சியின் தலைவருமான அசாத் சாலி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். குட். இப்பொழுது அரசியல் ரீதியான பல்வேறு விடயங்கள் பேசு பொருளாக இருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய அண்மையில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று பார்த்தேன். அரசாங்கத்துக்கு எதிராக தான் நீங்கள் பேசுகிறீங்க, அரசாங்கத்தோட இப்போ போகிற போக்கு சரியில்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்து. அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி இந்த இன்டர்வியூ நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணதே ஈஸ்டர் அட்டாக் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறதுக்கு. அதுக்கு போது தற்போது என்பிபி அரசாங்கம் என்ன நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்குது? என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த அளவில் மக்கள் மடையர்கள் ஆவினார்கள் என்பதை மட்டும்தான் சொல்லலாம். என்று சொன்னால் அந்த சிவலநாயக்கியா கையநாயக்கியா என்றது நாங்கள் இவ்வளோ சொன்னோம் மக்களுக்கு. ஏமாந்துடுறாங்க, இது நடக்கலா, நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, இவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்றது நாங்கள் சொன்னோம். ஆனால் மக்கள் கேட்கல. மக்களுக்கு அந்த உண்ணுத்தைக்காய் முன்னூத்தைக்காய்ன்ற ஒரு ஸ்லோகன் போச்சு தானே. அதில் கடைசியில் இப்போ அந்த கொடுத்து போட்டு இப்போ மக்கள் சொல்கிற என்னென்னு சொன்னால் உண்ணுத்தைக்காய் முன்னூத்தைக்காய் மூத்தைக்காய் என்று சொல்லி இவங்களும் அதே தான் என்று சொல்லி. இப்போ இங்கே ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதெல்லாம் சொல்றது வந்து மக்களா இல்லை எதிர்கட்சியை சேர்ந்தவங்க? இல்லை, எதிர்கட்சிக்கு தேவையில்லை என்கிற. நாங்கள் இப்போ எண்ணத்தில் சரி, ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஏறி போனீங்களாலும், ஒரு வாகனத்தில் போனாலும், ஒரு 3 வீலர் ஏறினாலும் கூட அந்த மக்களோட விரக்தியை உங்களுக்கு பார்க்கலாம். அவங்க பேசுகிறாங்க. இன்றைய பஸ் ஸ்டாண்டில் நினைச்சாலும் பேசுகிறாங்க, பஸ்ஸுக்குள்ளேயும் பேசுகிறாங்க, 3 வீலர் ஒன்றில் ஏறினாலும் அவங்களோட அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. எனக்கு கேட்டால் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அந்த அந்த ஹை லெவலில் நிற்கிது. அப்போ இன்றைய பிள்ளையில ஸ்கூலுக்கு போகிறதுக்கா, கிளாஸுக்கு கொண்டு போகிறதுக்கா, டியூஷனுக்கா, எல்லாத்துக்குமே காசு காசு காசுன்னு போல் அந்த அப்பாட பர்ஸுக்கு சரியான ஒரு பாரம். அந்த ஒரு லெவலில் ஃபேமிலிக்குள்ளே சரியான ப்ராப்ளம்ஸ், ஆட்களுக்கு சொல்லிக்கொள்ள இல்லாத லெவலில் ப்ராப்ளம்ஸ். ஆனால் 2022 அதை விட ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம் தான் ரணில் விக்ரமசிங்க வெளியே எடுத்தார். மக்கள் மறந்துட்டாங்க தாங்க அதை. அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்கணும் என்னன்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு கோட்டாபேட டைம் வந்து அரகலை வந்து எல்லாம் வந்து நாடை சின்ன பின்னமாக்கின டைமில் யாருமே இருக்கலை, பொறுப்பெடுக்க யாருமே இருக்கு. சஜித் பிரேமதாஸை கொடுத்தாங்க. முத லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் தான் ஆஃபர் பண்ண கொடுத்தாங்க. அவர் ஏலாயிட்டார். அனுரகுமாரை கூப்பிட்டாங்க, அவரும் மேலாயினார். கடைசியில் ரணில் விக்ரமசிங்கை கூப்பிடல, அவர் கேட்டு எடுத்தார். கேட்டு எடுத்துட்டு அந்த 3 மாதம் ஆக போல் நாடு ஒரு ஸ்டேபிள் சிச்சுவேஷனுக்கு கொண்டு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அவருக்கு இருக்கிற அந்த ரெக்கக்னிஷனோட அவருக்கு அந்த மாதிரி பேக் பண்ணி நாட்டை ஒரு லெவலுக்கு கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தேர்தலை கூட போஸ்ட்போன் பண்ணிச்சு அவருக்கு. ஆனால் ஐஎம்எஃப் உதவியோட இல்லை, ஐஎம்எஃப் இல்லாமல் ஆல்ரெடி ஐஎம்எஃபோட பேச்சுவார்த்தைலாம் பண்ணி தான் இருந்துச்சு. அப்போ அதை கொண்டு நாட்டை ஸ்டேபிள் பண்ணி மக்களை பொறுத்த அளவில் எங்களுக்கு என்ன தேவை? ஒரு நிம்மதியான ஒரு நாடு, பிள்ளைகளோட ஃபேமிலியோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலத்தான் வேணும். அந்த நிலைமைக்கு கொண்டதே வந்து ரணில் விக்ரமசிங்கன்றது இந்த நாட்டு மக்களுக்கு என்றைக்கும் மறக்கலாம். நன்றி கேட்ட மக்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவன்ட வாய்க்கு பயந்து
இவன் இப்படி பேசுறானே, இப்படி செய்வானே, இவன் இப்படி மாற்றம் கொண்டாட போறானே, அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மக்கள் இவனுக்கு வாக்களித்தாங்க. ஆனா, அப்புறம் பார்த்தா தான் 0 என்று. அதுல இன்னொரு காரணம் இருக்கு. நீங்க ஏற்றுக்கொள்வீங்களோ இல்லையோ தெரியாது. நீங்க சொல்லுங்க பாப்போம். ராஜபக்ஷக்கள் அவங்க தரப்புல இருந்தவங்க எப்படியாப்பட்டவங்க உனக்கு தெரியும் தானே. இப்ப 2022ல நாடு வங்குரோத்து அடைஞ்சு அறகலைய மாதிரி ஒன்று வந்து மக்களே வோட் பண்ண மக்களே கோட்டாபய விரட்டுறதுக்கு காரணம் வந்து அந்த ஊழல் மோசடிக்காரர்கள் அந்த ஆண்டுவில அந்த அரசாங்கத்துல இருந்தாங்க. அப்ப அதே ஆட்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்க பார்லிமெண்ட்ல வோட் பண்ணி அதில் இருக்கும்போது தான் மக்கள் இன்னும் வெறுத்தாங்க. என்னன்னு சொன்னா, என்னடா நாட்டை நாசமாக்குனவங்க அந்த இன்னும் ரணில் விக்ரமசிங்கவோட இருக்காங்க. ஆனா ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கல. ஆனா எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆதரவோட தான் அவர் ஜனாதிபதி பதவிக்கு வந்தார். உண்மையிலே நீங்க விரும்பினாலும் விரும்பலாட்டியும், அன்றைக்கு ஆட்சி பீடத்துல இருந்தே அவங்க. சரியா? ம். அப்ப மக்கள் கோட்டாவ வெறுத்தாங்க. கோட்டாவ அடிச்சு விரட்டுனாங்க, நாடு கடத்தினாங்க. ரைட்? அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்துல, முன்னுக்கு வரதுக்கு ஒத்தரமில்லாத டைம்ல நாட்ட காப்பாத்தணும்ன்ற ஒரே எண்ணத்தோட ரணில் விக்ரமசிங்க வாராரு. அவர் வந்து அந்த நாட்ட பாரம் எடுத்து, ஒரு 3 மாசம் போக்குல எங்களுக்கு விளங்குது, நாடு ஒரு சரியான ஸ்டேபிளான லெவல்ல போகுதுன்னு சொல்லி. 6 மாசம் கம்ப்ளீட் ஆக போல, அவரு கூட இந்த நிலைமை இப்படி இருக்கு, தேர்தல் வைக்கிறது சல் இல்லைன்னு சொல்லல. ம். அதுக்கு கூட சல்லி வச்சாரு. ரைட்டா? வச்சவர் தேர்தலுக்கு போனாருன்னா, மக்கள் வந்து நியாயமான ஒரு தீர்ப்பு இல்ல ஆனா எடுப்பாங்க. ரணில் விக்ரமசிங்க சொன்னாரு. "சல்லினே தங் சந்தே பவத்வண்ட இடனே" அப்படின்னு சொல்லி இல்ல அது பார்லிமெண்ட்ல அது சொன்னாரு. அது அது வந்து பல சபாக்கு. ம்ஹ்ம். இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர் சொல்லவே ஜனாதிபதி. இல்ல. அவர் அத நேரத்துக்கு அத வச்சாரு. அது என்னத்துக்குன்னு சொன்னா, அவருக்கு அவர் படிச்ச படிப்பின அப்படி. டெமோக்ரஸிய. சரிங்களா? அப்ப அவர் டெமோக்ராட்டிக் லீடராக அவர் தேர்தல் வைக்கணும், அந்த டைமுக்கு வைக்கணும்ன்றத அவர் அத நிறைவேத்திட்டாரு. மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ரைட் நாங்க ரணில் விக்ரமசிங்கர மூஞ்ச கண்டே இருக்கிறோம். ஏன் 6 தரக்கா பிரதமர். பிரதம மந்திரி, ம். அப்புறம் ஒரு ஜனாதிபதி. ம். அப்ப இவர நாங்க மாத்தி பார்ப்போமே! புதிய ஆள் தானே! ரைட்? அவர் செல்றதெல்லாம் பொய்ன்றது இப்ப தான் மக்களுக்கு தெரியுது. அப்ப அந்த நேரத்தில நினைச்சாங்க, இவர் பேசுறதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவும் இல்லைன்னு நினைச்சு தான் மக்கள் வந்து வாக்களித்தாங்க. ஆனா இப்ப அந்த அந்த சிச்சுவேஷனே இல்ல. சரிங்களா? அப்ப இப்போ ஒரு தேர்தல் வர வேண்டிய தேர்தல் இருக்கு. மாகாண சபை. அந்த தேர்தல கூட அரசாங்கம் வைக்கிறதில்லை என்னன்னு சொன்னா, அரசாங்கத்துக்கு தெரியும் படுதோல்வி அடைய போற தேர்தல். இப்ப 159 பேர் இருக்கிற பாராளுமன்றம் உண்டு தானே! அப்போ உங்களுக்கு அவ்வளோ எம்பிமார் இருக்கிற 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு தந்தும் கூட, உங்களுக்கு தேர்தலுக்கு பயம் என்று சொன்னா, அதில என்ன நீங்க உங்களுக்கு என்ன விளங்குது? மக்களுக்கு என்ன விளங்குது? இவங்களுக்கு அத வெத்தி கொள்றதுக்கு அந்த ஆளுமை அவங்களுக்கு இல்ல. அப்ப இதுதான் சிச்சுவேஷன். ஆனா பாருங்க, இப்ப நேற்றைக்கு முன்தினம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வருது. வெரிட்டி ரிசர்ச் அமைப்பினுடைய ஒரு அறிக்கை, ஆய்வு அறிக்கை. அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நல்லாட்சி என்கின்ற அரசாங்கம், ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன, பிரதமராக ரணில் விக்ரமசிங்க, அவங்களுடைய முதல் 18 மாத காலத்தோடு அனுரகுமார் திசாநாயக்கனுடைய இந்த ஆட்சி காலத்தின் 18 மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்த 18 மாதங்கள் சிறப்பாக இருக்கு. அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தை விட பார்க்க பல மடங்கு நல்ல நிலையில அனுர அரசாங்கத்தினுடைய முதல் 18 மாதம் இருக்குன்னு வெரிட்டே ரிசர்ச் அமைப்பு சொல்லியிருக்கு. வெரி ம். ட்ரூ. அது அப்படிதான் சொல்லணும். ம். ஏன்னு சொன்னா, அனுரகுமார திசாநாயக்க வந்து இப்ப செய்றத, ஒரு ஆள் செஞ்சு வச்சத தான் இது செய்றாரு. ஆனா அன்றைக்கு கோட்டாபய அரசாங்கத்த கலைச்சு, மக்கள் ஓட அடிச்சு, இந்த நாடே சின்ன பின்னமாக்கி, அப்படி ஒரு நாட பாரம் எடுத்த ரணில் விக்ரமசிங்கக்கு, அந்த அந்த ரிசல்ட் இல்ல. அப்ப அவர் அங்க அந்த பிரேக் டவுன் சர்வீஸ்லேருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ணணும். அங்கன ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, கோட்டாபய ராஜபக்சக்கு யாருடைய அரசாங்கம்? பிரதமர் ரணில் விக்ரமசிங்கோட அரசாங்கம் தானே. அதுல எந்த அப்ப ரணில் பிரச்சனையும் இல்லையே. விக்ரமசிங்க கிட்ட இருந்து கோட்டாபேக்கு வருது. கோட்டாபே கிட்ட இருந்து மீண்டும் ரணில் சரி. விக்ரமசிங்கக்கு வருது. அதுவும் ம். 2 வருஷம் ஆட்சி பண்ணி முடிஞ்சு. அதுதானே அந்த டவுன்ஃபால். அப்ப ரணில் விக்ரமசிங்க வந்து டவுன்ஃபால் ஆகின ஒரு அரசாங்கத்த குடுக்கலையே ராஜபக்சேக்கு. ராஜபக்சமாரு குடுக்க போற கோட்டாவே குடுக்க போல நாடு என்ன அங்கன குடுக்கும்போது என்ன தேசிய பாதுகாப்பு கேள்விக்குள்ள இருந்துச்சு. இல்ல இல்ல அதுதான் அவங்க சொன்னது. ஏன்னா ம். அவங்க இப்ப ஆமா கோட்டாபே ராஜபக்ச சரி. இந்த மெயின் கேம்பெயின் ரைட். அதானே. ஓகே. அந்த கேம்பெயின் அது. அதுல ஃபர்ஸ்ட் விக்டிம் தான் யாரு? ம். நான் தானே. அதுக்கு வாரேன். அதனால தான் இன்னைக்கு அப்ப இன்டர்வியூவே. அந்த ஓ. அந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் நான். ம். ம். கடைசியில நான் என்னத்த கடவுள்ட்ட கேட்டனோ, அது எனக்கு நிறைவேத்தப்பட்டுச்சு. ம். யாரு என்னைய அரெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்தாங்களோ, யார் அந்த ஆர்டர சைன் பண்ணாங்களோ, அவங்க 2 பேரும் இன்றைக்கு பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வச்சுட்டாலாம். சரியா? இதுதான் முக்கியம். எனக்கு நாங்க நேர்மையா, ஸ்ட்ரெய்ட்டாக இருக்கணும். ஓ. அப்ப எங்களுக்கு எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஸ்டாண்ட்ல நின்றதுனால தான்
நான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறவங்களோட அவங்க இன்றைக்கு பயந்து ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைமை இருக்கு. அது சொல்லி எந்த நேரமும் நீங்க எப்ப நினைச்சாலும் நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. ம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பாருங்க 2020 ஜனவரி 23ஆம் தேதி நீங்க ஜனாதிபதி ஆணைக்குழு ஈஸ்டர் சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கறதுக்கு நீங்க போறீங்க. பல விஷயங்கள் பகிரங்கமா சொன்னது நீங்க. அதே மாதிரி முஸ்லிம் சமுதாயம் அன்றைய அந்த திகதிக்கு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்கன்னு நீங்க கண்ணீர் விட்டு சொன்னீங்க அந்த இடத்துல. அப்ப கூட சரத் பொன்சேகா சொல்றாரு, இந்த இடத்துல வந்து அனம் மனம் விஷயங்கள் பேச தேவையில்ல. நீங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்த சொல்லுங்கன்னு அவரு கொஞ்சம் காரசாரமா அந்த இடத்துல பேசுறாரு. கொடுத்தேன் ஓ! அவருக்கு நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க. ஆ, நீண்ட நேரமான ஒரு அ நீங்க ஆ, வாக்குமூலம் வழங்கியிருந்தீங்க. ஆ, அதுல தான் நீங்க சொல்றீங்க, சுரேஷ் சலே ஆ, உங்களுக்கு 500 மில்லியனா ஆ. ஏதோ சம்திங் குடுக்குறது அது தராது நாட்ட விட்டு போங்க போங்க. அப்படின்னு சுரேஷ் சலே சொல்லியிருக்காரு. ஆ. அது மட்டும் இல்ல. அதாவது அது வந்து நாட்ட கோட்டாபய ராஜபக்ச ஸ் அ பாதுகாப்பு செயலாளர் அந்த காலத்துல என்ன? கட்டாயம். ம். அப்ப அது மட்டும் இல்லையே, காசும் தாரோம், உங்களுக்கு நாங்க வீசாவும் தாரோம். உங்கள எந்த ஊர்ல உங்களுக்கு போய் செட்டில் ஆகணும், ம். அந்த செட்டில்மெண்ட்டுக்கு தேவையான பணத்த நாங்க ம். தாரோம். இது வந்து ஈஸ்டர் அட்டாக்குலாம் முதல் என்ன? ஈஸ்ட் அட்டாக்கு முதல்ல. இது ம்ஹ்ம். அது எதுக்கு சொல்றாரு? அந்த சுரேஷ் சலே வந்து அசாத் சாலிய நாட்டை விட்டு போங்க. நான் இந்த அமௌண்ட்ட தாரேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? இல்ல அது இப்ப நாங்க வெரி வொசிபரஸ் தானே. நாங்க பேச போல எங்கட பேச்சு எடுபடுது மக்கள்கிட்ட ஏன்னு சொன்னா, எங்கள்ட்ட அந்த உண்மை தன்மை இருக்குது. நாங்க எத பேசினாலும் நேர்மையாக, ஸ்ட்ரெய்ட்டாக பேசுவோம். நாங்க எதையும் ஒளிச்சு மறைச்சு பேச மாட்டோம். நாங்க எங்கட பெனிஃபிட்டுக்கு பேச மாட்டோம். நாங்க பயந்து பேச மாட்டோம். எங்களுக்கு ஒரு வெட்டு 2 துண்டு. அவ்வளோதான் எங்க லைஃப்லயே. இது ஒன்று தான் மிச்சம். அதனால தானே நீங்க எங்களைய கூப்பிடுறீங்க. ஏன் அசாத் சாலி இன்றைக்கு ஒன்றுமில்லாத ஒரு அசாத் சாலி ஏன் கூப்பிடுறீங்க? பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட எடுத்தா எங்களுக்கு ஒரு ஒரு ரீச் பண்ணிலும் ஒரு டார்கெட் உண்டு. அவர பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க ஆட்கள், கேட்கறதுக்கு இருக்கிறாங்க ரீச்ச ஆட்கள். விட அந்த மக்களுக்கு உண்மைய கொண்டு போய் குடுக்கணும். அந்த எண்ட் ஆஃப் த கடமை எங்களுக்கு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே ம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ரைட். நாங்க இப்ப ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமா பேசுவோம். நீங்க குடுத்திருக்கீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த டைம். அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்துல நீங்க கைதாகுறீங்க. பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் சரத் வீரசேகர் அவர்தான் அந்த கைதுக்கு பிரதானமா இருந்திருக்காரு. உங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகு நீங்க விடுதலை ஆகுறீங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்குது. இந்த ஈஸ்டர் அட்டாக்கோட பேசும்போது, நீங்க சொன்ன அந்த சுரேஷ் சலே இன்னைக்கு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வாராரு. ஈஸ்டர் அட்டாக் விசாரணைகள் நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஓகேவா போய்க் கொண்டிருக்க விதங்கள்? எனக்கு ஒரு புதினமா இருக்குது. இந்த நாட்டுல இன்டெலிஜென்ஸ் பெரியவர கொண்டு போயிட்டு உடுப்பெல்லாம் கழட்டி போட்டு அடிச்சேன்னு சொல்லி நியூஸ் ஓ! போகுது. அது சொல்லப்படுது. ம். சொல்லப்படுது. நீ அப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா, ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். ஆனா நீங்க சொல்றீங்க அப்ப அப்படி நடக்கூடாதுன்னா. இல்ல அப்படின்னா விசாரணை நடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அந்த மாரியெல்லாம் இதாக்க ம், தேவையில்ல. ம், பிகாஸ் உங்களுக்கு தெரியும், அவர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக அவருக்கு வேண்டிய மட்டும் கேஷ் ஃப்ளோ இருக்குது. ம், அவருக்கு வேண்டிய மாரி செலவழிக்கலாம். வேண்டிய வேண்டிய ஆட்கள கொண்டாந்து ஆக்கலாம். இப்ப என்னைய அரெஸ்ட் பண்ண நேரத்தில கூட, அவர் எத்தனையோ பேர ஹோட்டலுக்கெல்லாம் எடுத்து எடுத்து அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணி பண்ணி என்னைய பத்தி டீட்டெயில்ஸ் எடுக்க பார்ப்பார். ம், அதான் ம். இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் அவருடைய ஓ, டியூட்டி. ஓ, ஓ. நாங்க அத சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வாரேன்டா, நாட்டுல இந்த லெவலுக்கு இறங்குற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் கூடாது. யாரா இருந்தாலும். ஆனா நாளைக்கு நாங்க திரும்ப அத வந்து நாங்க திரும்ப கண்லயும் பார்க்கல. பார்க்கல. இதெல்லாம் சொல்லப்படுறத நாங்க கதைக்கிறோம். நாங்க கேட்கிறோம் என்னன்னா, இதுதான் உண்மையான நியூஸ். இந்த நியூஸ எவ்வளோ தூரத்துக்கு உண்மை இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா, இன்ன வரைக்கும் அரசாங்கம் அத டினை பண்ணில்லையே. ம், ம், ம். இல்லாட்டி ஃபோர்ஸஸால, இல்லாட்டி சிஐடியால அரெஸ்ட் பண்ண ஆட்கள், அவங்க சரி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு, இல்ல இந்த நியூஸ் போய், அப்படி அந்த நியூஸ் போட்ட ஆட்களுக்கு எகென்ஸ்டா ஒரு நடவடிக்கை ம், எடுத்திருந்தாங்கன்னா, ம். அப்ப எங்களுக்கு இத பேசலாம். ரைட்டா? அப்ப அப்படி இல்ல. ஆனா சம்திங் இஸ் ராங் சம்வேர். அதனால நாங்க என்ன சொல்றோம்டா, நாங்க எப்பயுமே நான் நேரத்தோட சொன்ன மாரி, நாங்க நல்லதை நினைச்சு நல்லதை செஞ்சோம்னு சொன்னா, எங்களுக்கு எந்த விதமான பயமும், அச்சமும் இல்ல. எங்கேயும் பேசலாம், எங்கேயும் செய்யலாம், வேண்டிய ஒண்ணு செய்யலாம். எங்களுக்கு தெரியும் நாங்க செய்றது சரி. நாங்க எந்த பிழையான கருத்தோ, பிழையான ஆக்டிவிட்டீஸ்ல நாங்க இன்வால்வ் ஆகிக்கல என்றத நாங்க கிளீனா இருந்து கொண்டா எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. ம். ரைட். இப்போ அதான் நான் வாரேன் என்னன்னு சொன்னா, அ யாருமே கை வைக்காத ஒரு இடம் தான் சுரேஷ் சாலை. ரைட். யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அ முன்னாள் அரச புலனாய்வு பிரதானி அரெஸ்ட் ஆகுவாரா? அதுவும் பிடிஐ கீழ தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவாரான்னு. ஆனா இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் போய்க் கொண்டிருக்கு. கோர்ட்லயும் கேஸ் போகுது. அ கோட்டாபய ராஜபக்சே ஸ்டே ஆர்டர் ஓ! எடுத்தாச்சு. அதான், இப்ப அதான். அது யார் நடக்க யாருமே அவருக்கு எதிர்பார்க்கல. நாட்ட விட்டு போகல. அந்த கோர்ட்டாலே ஓ! குடுத்துட்டாங்க. அப்ப இந்த விசாரணை வந்து நல்ல விதத்துல போய்க்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்குமா எப்படி? அது எப்படியும்
அப்படிதான் நடக்கணும். அதான் நடக்கணும். ஏன்னா அப்படி இவங்களுடைய வாக்குறுதி இவங்க தான் இருந்துச்சு. வாக்குறுதி மட்டுமில்ல, இவங்க செஞ்ச அட்டகாசங்கள், இவங்க செஞ்ச அநியாயங்கள், ரைட்? இப்ப இப்ப ராஜபக்ச ஃபேமிலி வந்து அவங்களும் சந்திரிகாட கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டரா இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர்ட்ட பவர் மோர் தென் 15 இயர்ஸ்க்கு இருந்திருக்கே. 15ல 20 இயர்ஸ்க்கு இருந்திருக்குது. அவர்ட்ட 10 இயர்ஸும் சந்திரிகாட 10 இயர்ஸும் அவர் இருந்தே. அப்ப அந்த பீரியட்ல எவ்வளோ அநியாயங்கள் நடந்துச்சு. அந்த அநியாயங்கள் மட்டுமில்ல, ஊழல், ரைட்டா? நான் இப்ப இப்ப எங்க இலங்கை வரலாறுல ஃபர்ஸ்ட் டைம் அ மஹிந்தட வைஃப்‌க்கு கேஸ் இருக்கு. ம். மஹிந்தக்கு கேஸ் இருக்கு. இந்த மகனுக்கு நாமலுக்கு இருக்குது. கேஸ் இருக்கு. தேசி ஃபாரஸ்ட்டுக்கு இருக்குது. கடைசி மகனுக்கு இருக்குது. அந்த நாய்க்கு மட்டும் தான் இல்ல. செயின் போட்ட நாய்க்கு மட்டும் தான், தங்க செயின் போட்ட நாய்க்கு மட்டும் தான் வழக்கு ஒண்டு இல்ல. அதனால ராஜபக்ச குடும்பத்துக்கே வழக்கு ஆனா இருக்குது. நிறைய வழக்குகள் நல்லாட்சி அரசாங்கத்துல போடப்பட்டது. அதுதான். ம். நாங்க நாங்க எத மக்களுக்கு பொறந்தினமோ, நாங்க எங்களோட டியூட்டிய பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு அங்கல கொண்டு போறது, சென்டென்ஸ் பண்றது எல்லாம் கோர்ட்டுக்குள்ள விஷயம். நாங்க அதில இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். ஆனா, உண்மையிலே மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றது தான் எங்களோட அல்டிமேட் ஹோப். இப்ப அசாத் சால் என்ன நினைக்கிறீங்க? இப்போ கோட்டாபே ராஜபக்ஷ அ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு தான் இந்த ஈஸ்டர் அட்டாக் நடத்தப்பட்டுச்சுன்னு 2019ல இருந்தே பேசப்படுற விஷயம் ஒண்ணு தான். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உண்மைதான் அது. அதில எந்த பிரச்சனையும் இல்ல. என்று சொன்னா, அ யார் இந்த ஜாரான்? ம். எங்களுக்கு மொத தெரியுமா இவன? ரைட்? ஆனா அவர பத்தி அப்ப உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. இல்ல தெரிஞ்சுன்னு சொன்னா, ஒரு தௌஹீத்வாதின்றது தான் ம். தெரியும். தெரியும். ம். சரியா? அப்ப அப்படி அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டோண்ட புடிச்சு, ரைட்? இப்ப அவரோட வைஃப்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கு தானே. ஆமா. வந்தது, போனது எல்லாமே இருக்கு. அப்ப இந்த குரூப்ப எப்படி இவங்க கையாளுனாங்க? ம். அப்ப அதுக்கு ஒரு சிக்னல் தான் கிடைச்சிச்சு. 2 போலீஸ் ஆஃபீஸர மௌனத்தீவு. உணர்த்தி அந்த மர்டர். ம். இப்ப அங்கனைக்கு கடைசில அத வந்து எல்டிடி பக்கம் திருப்பறதுக்கு எல்டிடி முயற்சி பக்கம் செஞ்சாங்க. திருப்பி அது உண்மையிலே எல்டிடின்னு தான் சொன்னாங்க. ம். 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 அந்த இன்வெஸ்டிகேஷன தாரு செய்ய விடல. யாரு தடையா இருந்தது? அத கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ம். ம். அரசாங்கம். அங்கனைக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்தா மத்த எல்லாம் வெளிய எல்லாம் வரும். வெளிய வரும். இப்ப அங்கனைக்கு ராங்கான ஒரு ஐடியா குடுக்கப்பட்டு, எல்டிடியால தான் செஞ்சிருப்பான். என்று சொல்லி அந்த அந்த நியூஸ விட்டு எல்லாமே வந்து ஒரு குழப்பம் பார்த்துருக்காங்க. குழப்பம் பார்த்து ஒரு செட்டப் உண்டு. ஸோ இந்த மாரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ம். இப்ப எங்களே 18 மாசம். ஆமா. உங்கள விசாரிச்சதெல்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு? என்ட வந்து டோட்டல் 8 1/2 மாசம். 8 1/2 மாசம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 0 தானே. ஒண்ணுமில்ல. அதான் விடுதலை கடைசில விடுவிக்கப்பட்டீங்க. கடைசியில நாங்க கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்ல அக்விட்டட் அண்ட் டிஸ்சார்ஜ். அப்ப இலங்கையில அப்படி ஒரு ஆள் வெளிய வாரது வந்து ஒரு 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 பெரிய ஒரு எனி சார்ஜ் போடலாம் கவர்மெண்ட்டுக்கு. அந்த சார்ஜோட ப்ரூவ் பண்ணலாட்டியும் கூட அவங்களுக்கு ப்ரூவ் செய்யலாம். அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு ஜுடிஷியரியால எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் ஆனா உண்டு. பாருங்க இந்த அசாத் சாலி நாட்டுல அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷியரி. ம். ம். இந்த நாட்டுல இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி ஒன்று இருக்க காட்டியும் இந்த நாடு நல்லா போகும். அதான் இப்ப என்ன என்ன விஷயம்னு சொன்னா, இப்ப இவ்வளோ மனசுல உங்களுக்கு ஒரு வேதனை, கவலை இருக்கு. கோட்டாபேல காலத்துல நீங்க இப்படி தேவையில்லாம உள்ள அனுப்பப்பட்டது, அப்புறம் நீங்கலாம் வெளிய வந்தது, இந்த விஷயங்கள் இருக்கு. இப்ப இப்படி இருந்தும் கூட பாருங்க, இப்போ அரசாங்கத்துக்கு எதிரா நடக்கிற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளுடைய பிரஸ் மீட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. அது ஓகே. உங்களுடைய உரிமை. ஆனா அந்த 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 இடத்துல இருக்கவங்க யாருன்னு பார்த்தா, கோட்டாபே ராஜபக்சனுடைய அப்போதைய செயலாளர், தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார. அவர் பக்கத்துல நீங்க அமர்ந்திருக்கீங்க. அப்ப அதுல அது அர்த்தம் இருக்காது. இல்ல இப்ப ஜாயிண்ட் ஆப்போசிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டா, அப்ப இப்ப அவங்க ஆப்போசிஷன் தானே. ம். அப்ப அவங்க வந்து இருக்க போல. இப்ப இது நாங்க வந்து தார்ட தலைமையில நாங்க நடத்துறோம் இத. ஜிஎல் பீரிஸ், ப்ரொஃபசர் ஜிஎல் ஓ, பீரிஸ். ஓ, ஓ. அவர் தான் எல்லா கட்சிகளையும் இன்றைக்கு ஒன்றுபடுத்தணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, நாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி, நாங்க ஆளுநர்மார் 3 பேர் இருக்கிறோம். நாங்க 3 பேரும் அங்க அவரோட இதாக்கி, நாங்க எங்களோட வேலைய ஸ்டார்ட் பண்ணி போறோம். இப்ப எங்களோட கொஸ்டின் அங்கனைக்கு அது இல்ல. யாரு ஸ்டார்ட் பண்ணா என்னத்துக்காக ஸ்டார்ட் பண்ண. ஆனா, இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஜாயிண்ட் ஆப்போசிஷன் தேவைப்படுது. அதில நாங்க இருக்கிறோம். சுகீஸ்வர பண்டாரம், கோட்டாபய ராஜபக்சே நீங்க சொல்ற மாரி 3 நாள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாரு. ம். ம். எங்களுக்கு அந்த ஹிஸ்டரி தேவையில்ல. இப்ப அவர் ஆப்போசிஷன். அவ்வளோதான்.
ஆனா, மக்கள் மத்தியில நாங்க போயிட்டு கேட்டா, இப்ப இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஒண்ணா சேர்றாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டா, அவங்க சொல்றது என்னன்னா, பொதுமக்கள் சொல்றாங்க என்னன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப வங்குரோத்து அரசியல், இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல செய்றதுக்கு. ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி பண்ணி திரும்ப ஒரு குழப்பத்த உண்டு பண்ணத்தான் இவங்க ட்ரை பண்றாங்க. உங்களன்னு இல்ல, அது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில இருக்கவங்க, இவங்க இதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டு வராங்க. பிளான் பண்றாங்க. இப்ப பாருங்க, நெறைய இனவாத ரீதியான நியூஸ் தான் எங்களுக்கு கூடயா கேட்கக்கூடியதாக இருக்கு. மதவாத ரீதியா நியூஸ் தான் இப்ப கொஞ்சம் அதிகமா கேட்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் இவங்க பிளான் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இத நீங்க ஏத்துக்கொள்றீங்களா? இல்லையா? இல்ல ஏத்துக்கொள்றதுக்கு ஒண்ணுமில்ல. இப்ப அனுரகுமார் வந்து 18 மாசம். ம். இந்த 18 மாசத்துக்கும் எங்கேயுமே கம்யூனல் ரைட் ஒண்ணு வந்ததோ, கம்யூனல் வரப்போகுதுன்ற சிக்னலோ இல்ல. சும்மா நாங்க போய் பேச தேவையில்ல. அது யாரும் இடம் கொடுக்க போறதும் இல்ல. விளங்கினா? அப்ப அப்படியாக வந்த ஃபோர்ஸ் தாசர் இருப்பாங்க என்று சொன்னா, அத உடனடியாக கைது பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய அரசாங்கத்தோட கடமை. டியூட்டி. ம். நாங்க அதுல எல்லாம் டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்கிற இல்லாத நாங்க நியூஸ் ஆக்க தேவையில்ல. ரைட்டா? ஆனா இன்றைக்கு வந்து இந்த பங்களோ தாவிக்கிற அரசாங்கம், அவங்க பிளான் பண்ற கதை தான் இது என்னன்னா, இவங்க ட்ரை பண்றாங்க இது என்று சொல்லி. ஆனா அவங்க டீவியேட் பண்றாங்க இஷ்யூஸ்ல இருந்து. ம். டீவியேட் பண்ணியலாம். ஏன்னு கேட்டா நாட்டுல ஒரு ஆள கஸ்டடிக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வேலிட் ரீசன் இருக்கணும். என்ன காரணத்துக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னு. இப்ப அப்படி இல்லாம இப்ப எங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி காரணம் இல்ல. கோர்ட்ல கேட்குறான் என்னன்னு சொல்லி, வாட் இஸ் த சார்ஜ்ன்ட்டு சார்ஜ் இல்ல. ரைட்? அப்போ உங்கள 8 1/2 மாசமா வச்சிருந்தீங்க. ஆனா கடவுள் புண்ணியத்துல நான் பிரிசன்ல வைக்கல. நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல நான் வந்து இருந்தது ஹாஸ்பிட்டல்ல தான். ஆ. அந்த 8 1/2 மாசமும். சிஐடியில் இருந்தேன்னு ஒரு 2 வீக்ஸ் போல. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கோர்ட்டில் வச்சு அங்கே ஃபர்ஸ்ட் டே எங்களோட லாயர்ஸ் மாட்ட டேலண்ட் அவ்வளோ அவங்க பேசி ஒரு பேஷண்ட் உண்டு. இவர் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போட உண்டு. அது அந்த அந்த அதை உண்டே போதும் எனக்கு ஒரு சந்தோஷத்துக்கு. ஏன் எதை நான் பார்க்கக்கூடாதோ அதை நான் பார்க்கவே இல்லை. எதை இன்றைக்கு எவ்வளோ பெரிய பெரிய பொலிட்டிஷியன் எல்லாம் பேத்து இன்றைக்கு உள்ளுக்கு 8 மாதம் 10 மாதம் 12 மாதம் 20 வருஷம் வருஷம். வைக்கிறாங்க. அப்படி சென்ற இன்னும் மீக்கிறாங்க. இப்போ ரவி கருணாநிதி கேஸ் போகுது. ஜட்மெண்ட் வர இருக்கு. திரும்ப பெதும்கர் திரும்ப வச்சாவ திரும்ப திரு- சம்பந்தம் எடுக்க போறாங்க. திரும்ப வருது. ம். இப்போ அதம்மா எவ்வளோ கேஸ் இருக்கு. இவ்வளோ சொத்து சேர்த்து எங்கிட்டால இந்த காணி பூமி ஊராண்ட காணியெல்லாம் பிடிச்சி கொண்டிருக்கிறான் ரவி கருணாநாயகன். இப்போ இதெல்லாம் இஷ்யூஸாக வரும். அப்படி சொல்றீங்க. இப்ப ரவி கருணாநாயகம், ரணில் விக்ரமசிங்க கட்சி தானே, யுஎன்பி இல்லை தானே. நான் சொல்கிறேன். அது கூட எப்படி களவுல பார்லிமெண்ட் போனான்னு பார்த்தீங்கன்னா ஓ, அதுதான். அதே ஒரு பிரச்சனை அதே அதே ஒரு பிரச்சனை. அப்ரூவ் இல்லாம இவர் பார்லிமெண்ட் போயிட்டாரு. ரணில சொல்லாம ரைட்டா 2 வேகன்சியை ஃபில் பண்ணிக்கொண்டு போய்த்தான். ரைட்? ஓகே. 2வது அப்பாயின்மெண்ட் வந்து ஃபைசர் முஸ்தபா. அது வந்து எஸ்எல்எப்பிட அப்பாயின்மெண்ட். அப்போ எஸ்எல்எப்பிக்கு ப்ரொமிஸ் பண்ணியிருந்ததை கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு ஃபைசரை குத்தம் செல்லையில. ஆனால் இவனமாய் ஒரு கள்ளம் போரை தான் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ உண்டு. அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியே பேர் போன கட்சியில கலர் ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படி தெரிஞ்சுமா? ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிதாங்க. அவன் டிசிப்ளினரி இன்கொயரி அவனோட எல்லாம் வச்சு நடத்தி கொண்டு போகுது. ஆனா நீ கட்சி இப்ப நடத்துதோ ஒரு இல்லையோ, ஆள் பார்லிமெண்ட்டுக்குள்ள போன போறோம். சரியா? இப்போ இப்படி தானே நாங்க நினைக்கிறது உண்டு, கடவுள் நினைக்கிறது உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் நினைச்சுக்கொண்டு இவருட அந்த பவரை ஏன் அவருடைய கட்சியில தான் அந்த எலெக்ஷன் கேட்டாங்க யூஎன்பியில். ஓ, ஓ. அப்போ செக்ரட்டரி வந்து ஷமீலா அவருடைய வீட்டில் தான் இருக்கிறா. அப்போ அவனுக்கு இவர் செல்றே அவ செய்வா. ஏன்னு பேரை போடுனா இவர்கிட்ட பேரை போட்டு இவர் பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாரு. ஆனால் இன்றைக்கு அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இயலாத ஒரு லெவல் வந்துட்டு தானே. இப்போ இவர் போனதே பார்லிமெண்ட்டுக்கு இந்த அரெஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எம்பி உண்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ற ஒரு அந்த அந்த அதை யூஸ் பண்ணிக்கொள்றது தான் அவர் போனேன். ஆனால் இன்றைக்கு பாருங்க எல்லா வழக்கும் திரும்ப தொடங்கியது. ரைட். அப்போ ஒரு வழக்கில் சென்டென்ஸ் பண்ண வைக்குது. அந்த ஊடுன்னு பகா எடுத்தது. ரைட். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா 2 ஊடு ஒருத்தன் கொடுப்பான்னு சொன்னால் அப்போ எவ்வளோ களவாண்டிப்பான்னு நினச்சி பாருங்கள் நீங்கள். இப்போ இந்த மாதிரி கேஸ் வெரி டேஞ்சரஸ் நாட்டுக்கு. இது ஒரு ராங் டிசிஷன் பை அ கவர்மெண்ட்னு சொல்லலாம். இதை கட்டாயமாக இன்வெஸ்டிகேட் பண்ணவே வேணும். உங்களோட சொத்து எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு. இப்போ ஏண்ட ப்ராப்பர்ட்டி ஒன்று கூட களவில் வச்சு கொண்டு இருக்கிறான். அது சம்பந்தமா இப்ப பிரைபரி கமிஷனுக்கு போகல. லைப்ரரிக்கு தான் நாங்கள் டாக்குமெண்ட் இப்போ ரெடி பண்ணி கொடுங்க. நான் போவோம் அவங்க தந்திக்க என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு சொல்லி கட்டாயம் போவீங்க. already- பண்ணுவீங்க. இல்லை ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் இருக்கு. கேஸ் இருக்குதா? அப்போ கேஸ் இப்போ ட்ரையலில் போய் கொண்டு இருக்குது. சரி, இப்போ அவங்க எல்லாம் வரணும், ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அவங்க எல்லாம் வரணும், க்ராஸ் எக்ஸாமின் பண்ண வருவாங்களா இல்லையா என்று தெரியா.
கட்டாயம் வரமாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா எப்படி சரி அந்த ஆர்டர் எங்களுக்கு எப்படி வரும்னு தெரியா பார்ப்போம். உங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க சென்றீங்களா? அவரோட உடல் ரொம்ப கொஞ்சம் நாங்க அப்செட்டா இருக்காரா? எப்பயும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம், இதாகிக் கொண்டிருக்கிறோம். ஸோ அதில் நோ இஷ்யூ. அவரு சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போனீங்களா? என்ன மாதிரி அது அவரோட பிறகு உடல்நிலை அது பார்க்கிறதுக்கு? பிறகுண்டா இன்னமும் அவர் அவுட் வரவே இல்லை. ம்ஹ்ம். அவரோட வைஃப் மிச்சம் ஸ்ட்ரிக்டா ஆ. இருக்கிறாங்க. தாரை மீட் யாரும் பண்ணாம ஆனா நான் இதாக்காம. பார்த்தேன் இந்த உமந்தாவையில தேரர் ஒருத்தர போயிட்டு ஆ, சந்திச்சிருந்தாரு. ஆ. ஓ! இனி அதெல்லாம் நடக்கும் என்கிற சரியும் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸோருக்கு பேத்திருப்பாரா இருக்கும். இனி அவரமாய் ஒரு கேரக்டர் இலங்கைக்கு ஒரு அசெட் உண்டு அவர். யார் என்ன சொன்னாலும் ரணில் விக்ரமசிங்க என்ற கேரக்டர் அதான் நேத்து நவீன் திசாநாயக சொல்லியிருந்தாரு. ரணிலுடைய மூளையும் சஜித்துடைய சஜித்துடைய உடம்பு தலையில அது உடம்பும் வேண்டுமாம். அதில் என்ன விளங்குது? ம். அவரோட மண்ட வேலை செய்யணும். ம். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு அவரோட ரெக்கக்னிஷன் ஐலண்ட் வைட் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலி வேண்டிய ஒரு ஆளுக்கு ஆனா பேசக்கூடிய. நான் அப்டேட் ஒன்று வந்துச்சு என்னன்னு சொன்னா, அரசாங்கத்துல இருக்க ஒரு சிலர் வந்து ரணில் விக்ரமசிங்கோட ரகசியமா பேசியிருக்காங்க அப்படின்னு. அது உண்மையா இல்ல, என்ன? ஜனாதிபதியே மீட் பண்ண இடத்துல பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இனி இப்படித்தானே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆளை ம். கண்டு பேசத்தானே செய்வாங்க. அட்லீஸ்ட் அவர் நல்லதை சொல்லிக் கொடுப்பாரு. அன்று இப்படி செய்யவானே எனக்கு அன்றுகுமார் திசாநாயகியை பொறுத்தளவில் அவர் இந்த போன அரசாங்கத்துக்கு எல்லாம் ஒரு புதிய ஆள் இல்லை. சந்திரிகாடு அரசாங்கத்திலே இருந்தார், மஹிந்தர் அரசாங்கத்திலே இருந்தார், அங்கே மைத்ரிபால அரசாங்கத்திலையும் இருந்தார், அந்த நேஷனல் எக்ஸ்கோலையும் இருந்தார். என் அடுத்த சீட்டில் தான் இருப்பார் வளமையா. ம். சரியா? அப்போ அதனால அவர் எல்லா அரசியல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்துச்சு அந்த கவர்மெண்ட்டோடு இருந்து அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டால் தான் அன்றகுமார் திசாநாயக். நீ அவருக்கு அது புது சொண்டு இல்லை. இப்போ கண்டாலும் அவர்கிட்ட பேசி கேட்காராக்கி. இப்போ அவர் எப்படியுமே எல்போர்டில் இருக்காரு. காட்டினார் தானே எல்போர்டு. ம். இவங்க எல்போர்டு, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது உண்மையாக இன்றைக்கு ப்ரூவ் ஆகப்பட்டு தானே. ஒன்றும் தெரியா மட்டும் இல்லை. ஒரு ஃபாரின் மினிஸ்டரை பாருங்களே, விஜிதேர். இந்தியாவில் பேத்து உனக்கு தெரிஞ்ச பாஷையில் பேச வேண்டியதானே. நீ என்னத்துக்கப்பா தெரியாத இங்கிலீஷை பேசினாய்? ஆ, அப்போ நீ பேசுகிறாய், நீயே அவனே சிரிக்கிறான். அவன்கிட்ட இங்கிலீஷுக்கு இருக்கிறவனு சிரிக்கிறான், ஆடியன்ஸும் சிரிக்கிறாங்கன்னா நீ உன்னையே கேவலப்படுத்தலை, நீ ஸ்ரீலங்கா என்ற நாடை கேவலப்படுத்துறியே. அப்போ திரும்ப திரும்ப நீ இதே மிஸ்டேக்கை பண்ணி கொண்டு போகலாமா? ஸோ யூ ஹேவ் டு அவாய்ட். ஆனா அப்படியான மிஸ்டேக்குகள் இருக்கு. இல்லாம இல்ல. இருக்கு. ஆனா இருக்கும் போதும் சரி, அந்த வெளிநாட்டு நாடுகளுடனான உறவ இவங்க நல்ல விதமா பேணிக் கொண்டிருக்காங்க. இப்ப நாங்க அத பார்த்தோம். உதாரணமா ஈரான் அந்த போர் கப்பல் வந்த விஷயமா இருக்கலாம். அதுக்கு பிறகு அமெரிக்காவோட அது சம்பந்தமாக செஞ்ச விஷயங்களா இருக்கலாம். ஏனைய உலக நாடுகளோட இவங்களோட பாண்டிங் எப்படி இருக்கு? அந்த விஷயங்கள பார்க்கும்போது என்ன சொல்ல இருக்கு? இல்லை, இப்போ இப்படி தானே ஈரான்ட கப்பல் வந்து முடிஞ்சு ஸ்ரீலங்கா போர்ட்டுக்குள்ளே ம். ஸ்ரீலங்காட போர்ட்டுக்குள்ளே அடித்தா தான் ஸ்ரீலங்கா டெஃபினெட்லி பேச தான் ஓணும். ம். இல்லாட்டி ம். ஸ்ரீலங்காவை வேர்ல்டே தள்ளி வச்சிரும் ஸ்ரீலங்காவை. ஸோ அப்படி போர்ட்டுக்குள்ளே வந்த இடத்துக்கு அடிக்கிறதுக்கு எத்தனைக்கும் இடம் கொடுக்கலாம். அதில் அப்படி இருந்து க்ளீன் எக்ஸஸ் ஒன்று கொடுத்தாங்க ட்ரிங்கோட கொண்டு போய் பார்க் பண்ணாங்க. இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அது வந்து எனக்கு என்ன இலங்கையை பொறுத்த அளவில் ஈரானோடு இன்றைக்கு நேற்று இல்லை எங்களோட கனெக்ஷன். ஈரான் இஸ் ஒன் கண்ட்ரி. ஸ்ரீலங்காவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்க ஒரு நாடு. அப்போ நாங்கள் வந்து அதை மறக்கலாம். நாங்கள் இந்த வார் வந்து ஈரானும் அமெரிக்காவும் அடிச்சு கொள்றதுல நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணல. அமெரிக்கா செஞ்ச எந்த எந்த மூவ் தான் சரின்னு சொல்லிடும். இன்றைக்கி உலகமே இன்றைக்கி அமெரிக்காவுக்கு விரோதமாக ம். அமெரிக்கா ரோங்கை தான் செய்கிறேன்னு சொல்லி இப்போ இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் அமெரிக்காவோட ஒரு கட்சாக தான் இருக்குது. ஆனால் அப்படி இருக்க போல் இன்றைக்கி அவங்க கூட ஒரு ஓரத்துக்கு ஆகிட்டு புஷ்ஷோட போகிற இல்லைன்ற லெவலுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறது நாங்கள் பார்க்குறோம். இப்போ தோஸ் ஆர் சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் தான் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஆன்டி அமெரிக்கன் மிடில் ஈஸ்டாக மாறணும். அப்போ தான் எனக்கு மிடில் ஈஸ்ட் சல்லி அமெரிக்காவில் மிடில் ஈஸ்ட் இருக்கிற தலைவர்மார் அத்தனை பேரும் கிங்மாரோ பிரைம் மினிஸ்டர்மாரோ பிரசிடென்ட்மாரோ இவங்கள்ட சல்லி எல்லாத்தையும் விட்ரா பண்ணிட்டாங்கண்டா அமெரிக்காவிலேருந்து. அமெரிக்கா முடிஞ்சு அது வல்லரசு நாடு இல்லை, பிச்சைக்கார நாடாக மாறிடும். இப்ப அதான் இப்ப இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இப்ப நீங்க அத டாபிக் எடுத்தனால நான் சொல்றேன். அனுர அரசாங்கத்துக்கு பல நெருக்கடிகள் வந்திருக்கு. அதுல ஒண்ணும் பிரதானமானது இந்த போர். இந்த போர் காரணமாகத்தான் டாலர் ரேட்ல ஏறி இறங்குது. பெட்ரோலியம் ஃபுவல் அதே பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிறதுக்கு காரணமே ஈரான்ல நடக்கிற இந்த யுத்தம் தான். இல்லை இல்லை, ஏன்னு கேட்டால் இன்றைக்கு என்ன யுத்தம் நடந்தாலும் இன்றைக்கு எங்கேயுமே ஆயில் கிரைசிஸ் ஒன்று இல்லை. சரி, பிரைசஸ் இல்ல, பட் Prices பிரைஸ் இல்ல, இன்க்ரீஸ் சாமான் ஆகியிருக்குது. ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகல. ஆமாம், இந்தியாவுலலாம் ஆகிருக்கு. இந்தியாவில் ப்ரைஸ் குறைச்சிருக்கு, இல்ல, பாகிஸ்தானில் இல்லை. நீ லேட்டஸ்ட் நியூஸ் நேற்று இதில் பாருங்க. அதில் வந்து பாகிஸ்தான் அண்ட் இந்தியா ப்ரைஸஸை குறைச்சிருக்கு.
ஸ்ரீலங்கா மட்டும் தான் கூட்டு இருக்குது. எனக்கு கேட்டா ஸ்ரீலங்காவுக்கு மேனேஜ் பண்ண தெரியா, எக்கானமிய மேனேஜ் பண்ண தெரியா. இப்படி தானே நாங்க என்ன சொல்றோம்டா, எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இப்ப நீங்க மீடியாவ எடுத்துக்கொண்டா, மீடியால எத்தன வருஷமா உங்களோட சர்வீஸ்? உங்களோட அந்த 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 டே பை டே நீங்க ஒவ்வொரு ஆள இன்டர்வியூ பண்றதுல வந்து நீங்க என்ன செய்றீங்க? யூ ஆர் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா, இப்ப இது அப்படி பல இல்லையே. புதிய விடயங்கள் நாங்க ஓ! இது தெரிஞ்சுக்கொள்றோம். அப்படி இல்லையே. 76 வருடமாக நீங்க ஒன்றுமே இல்லாம இருந்து, நீங்க எல்லாம் தோக்க தூக்கி, எத்தன பேங்க கொள்ளையடிச்சு, எத்தன பேர மாலைய களவாண்டு, அந்த மாரி இஷ்யூஸ் உங்களோட நிறைய இருக்கத்தக்கனைக்கு, நீங்க அப்படியாக வந்து ஒரு குரூப்ப கொண்டு வந்து தான் இது பண்றாங்க மக்கள். இப்ப நீங்க இருந்துட்டீங்க. இப்ப நீங்க இத கரெக்ட் பண்ணணும். உங்களோட பழைய ஹிஸ்டரிக்கு போயேலாம். நீங்க புதுசா நினைக்கணும். அப்ப புதுசா நினைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை என்றது தான் என் ஒப்பீனியன்ல. நீங்க அப்படி இருந்திருந்தா, நீங்க எங்கேயோ போயிருந்திருப்பீங்க. இந்த நாட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அது இல்ல. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வராது. செய்யவே மேலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ரைட். இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி அமையப் போகுது? உங்களுடையதா இருக்கலாம், அல்லது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியா இப்ப நீங்க பயணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி அமையப் போகுது? இப்போ உங்களோட இன்டர்வியூக்காக வேண்டி நான் கேண்டில இருக்கணும் இன்றைக்கு. கேண்டில செமினார் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நான் உங்களுக்கு வாக்கு தந்துட்டேன். அதனால நான் இங்கே இருக்கிறேன். ஸோ அது நல்லா நடக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இந்த ஜாயிண்ட் ஆப்போசிஷன் சேர்ந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது. ஒரு இப்ப நல்ல இல்ல இப்ப அதை நான் இப்படி நல்ல கேட்கிறேனே, நல்ல பல லீடர்ஷிப் பல உண்டு. பலயங்கள அரசாங்கத்த எடுக்க பார்க்குறீங்களா? இல்லாட்டி முறையா குற்றங்கள அந்த என்ன என்ன பிழைகள் விடுறாங்களோ, அத சுட்டிக்காட்டி எடுக்க ஸ்ரீலங்காவ பார்க்குறீங்களா? பொறுத்த அளவுல இந்த பலையங்கலாம் நடக்கிறது இல்ல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கோட்டாபய ராஜபக்சே வந்தா இது செஞ்ச கருமத்த தொலைச்சாங்க ராஜபக்ச குடும்பம். ரைட். என்னென்ன அநியாயங்கள்லாம் பண்ணினாங்கன்றத நான் நீங்களும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா சின்ன புள்ளைய கூட தெரியும் என்னென்ன அநியாயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி. அ ஊழலா இருக்கட்டும், ஆ தகதிசமா இருக்கட்டும், அநியாயங்கள்னா மக்களுக்கு அநியாயம் ம். நடந்துச்சு. அது யாருமே இல்லைன்னு சொல்றது இல்ல. ஆனா அப்படியாக வந்த டைம்ல இருந்து மக்கள காப்பாத்தி இருக்க வேண்டியது எங்களுக்கு ஒரு டியூட்டியாக போச்சு. அதனால தான் அந்த கோட்டாக்கு அரகல மக்கள் கொண்டு வந்தாங்க. இலங்கை வரலாறுலயே ஒரு அரகல் ஒன்று இல்லையே! அப்படி நடந்ததே இல்ல. நடந்தது இல்லையே! அப்ப அதுக்கப்புறம் தான் பல அப்ப உலக நாடுகள் அந்த மாரி ஆ செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவ பார்த்து தான் ம். அரகலைய பார்த்து இப்ப எத்தனையோ நாடுல நடந்துது. நேபாள், ஆ இந்தோனேஷியா எல்லா எவ்வளோ இடத்துலயும் புரட்சி. நடக்குது. அப்ப ம். அப்ப அத பார்த்து நாங்க ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்டாக மக்களுக்கு இப்படித்தான் செஞ்சு ஒரு அரசாங்கத்த கவுத்தோணும் இல்லாம, பை ஃபோர்ஸா கன் பாயிண்ட்ல வச்சு அரசாங்கம் மாத்தவே இல்ல. ஆனா நாங்க கொண்டு அந்த அந்த சிச்சுவேஷன மக்கள் கொணர்ந்தாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஆஃபீஸ்ல கூட, அவங்களோட வூட்ல கூட இருக்கலாம் போயிது. ஏன் வூட்டு முன்னுக்கு தான் ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிச்சு. ம். மெரியானைல. ஓ! அதுக்கப்புறம் அது மார்ச் 31 மார்ச் மெரியானா, ஏப்ரல் 9 கோல்ட் ஃபேஸ். கோல் ஃபேஸ். கோல் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயின சிறுத்தைகளுக்கு விளங்கிட்டு, ஆஹா! வூட்ட விட்டுட்டானோ! வூட்டுக்கு எப்படி சரி செக்யூரிட்டியோட போயிடும். ஆனா, இப்ப நாட்ல மக்களே இறங்கிக்க போல எங்கேயுமே போயிடாத ஒரு நிலைமை வந்துட்டு. ஸோ, அவங்களுக்கு உடனே என்ன செஞ்சான், டனல் உள்ளுக்கால பேத்து, ட்ரிங்கோமலைக்கு பேத்து, அங்க ட்ரிங்கோ இருந்த தீவுக்கு போயிட்டு, தீவுக்கு பேத்து, கடைசியில என்ன ஆகுது, மால்டீவ்ஸ் சிங்கப்பூர் போயிட்டு. ஒரு நாட்டிலயும் இருக்க இடம் குடுக்கல. சொல்லிட்டா நத்திங் டூ யூ கான்ட் வெயிட் ஹியர். அப்ப அப்படிக்கு அந்த நாட்டிலேருந்து திரும்ப அனுப்பினாங்க ஏன்னு சொன்னா, உங்கள எல்லாம் எடுக்கையலாம் இது. அப்ப நீங்க திரும்ப வந்துட்டீங்க. ஆனா மக்கள் அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, ரைட் ஒரு அறகலையிலேருந்து எடுத்தத குடுக்குறாங்க. தாசன் எடுங்கன்னு சொல்லி. எடுக்கிறதுக்கு உத்தரவு இல்லாத பட்சத்தில தான் ரணில் விக்ரமசிங்க தாங்க நான் செய்றேன்னு சொல்லி செஞ்சு காட்டினாரு. திரும்ப மக்கள் ராங்கான டிசிஷன் ஒண்ணு எடுத்து அன்ரகுமார கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா இப்ப விலங்குது தான் நிலைமை எப்படி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போகணும். அப்பதான் உண்மையிலே மக்களுக்கு விளங்கும் வந்து, யாருக்கு அரசாங்கம் ஆட்சி செய்யலாம் என்ற தீர்மானத்துக்கு மக்கள் வருவாங்க. ரைட். ஆ கிடைத்த இந்த நேரத்தில நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. ஆ அசாத் சாலி அவர்களுடைய கருத்துக்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுத முடியும். அவற்றையும் நான் எடுத்துக்கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் அவரோடு இன்னொரு நேர்காணலில் அந்த கேள்விகளை நான் அவரிடம் கேட்டு, அதற்கான பதில்களை பெற்று தரவும் நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு இணைந்து இவ்வளவு பல விடயங்களையும் பகிர்ந்து கொண்ட அசாத் சாலி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னை அழைத்ததுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்தும் லாங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றொரு நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லாங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.